குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ஒரு ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட் வந்து செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையானது நட்ஸ் வந்துட்டு பாதாம், முந்திரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பட்டர் எடுத்துகிட்டு அதுலேயே அந்த நட்ஸ் பவுட்ரை நல்லா அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 கப்பு சுகரு அதை பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பால் ஓரளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் போதும். அது கூட 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் இதில் ராகி கூட கொஞ்சம் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்க தேவையில்ல. கை வச்சு அப்படியே நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். இதுக்கு முன்னாடி இட்லி பானையில் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் அந்த தட்டில் பட்டர் அப்ளை பண்ணி பிஸ்கெட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி அந்த மாவை தட்டி எடுத்துகிட்டு வேணா சாக்கோ சிப்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகான பிஸ்கெட் வந்து நல்லா டேஸ்டியாக கிடச்சிரும். ஸ்பூனை வச்சு லைட்டாக இப்படி தூக்குனாலே வந்து பிஸ்கெட் வந்துடும். இது வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியான ராகி சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. வீட்லேயே செய்